மக்கள் சிந்திக்க கூடாது என்பதற்காகவே டாஸ்மாக் கடைகளை தமிழக அரசு திறந்து வைத்து இளைஞர்களை சீரழித்து வருகிறது என பெரம்பலூர் தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய ஜனநாயக கூட்டணியில் ஐஜேகே சார்பில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சூறாவளி பரப்புரை மேற்கொண்டு தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகிறார். அந்த வகையில் திருச்சி மாவட்டம் துறையூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரெங்கநாதபுரம் கிராமத்தில் வாக்கு சேகரிக்க வந்த டாக்டர் பாரிவேந்தருக்கு வண்ண பேப்பர்கள் மற்றும் பூக்கள் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடையே உரையாற்றிய அவர் 2019 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியின்படி ரெங்கநாதபுரத்திலிருந்து 2 மாணவர்கள் இலவச உயர்கல்வி திட்டத்தில் பட்டதாரிகள் ஆகினர் என தெரிவித்தார். தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றவுடன் இப்பகுதிக்கு ரேஷன் கடை கட்டித்தரப்படும் என்றும் நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்படும் எனவும் அவர் வாக்குறுதி அளித்தார். விவசாய களம் மற்றும் மயான பாதை சீர்படுத்தி தரப்படும் என்றும் கால்நடை மருந்தகம், விளையாட்டு மைதானம் ஆகியவை அமைத்து தரப்படும் என்றும் பாரிவேந்தர் உறுதியளித்தார். தமிழக அரசு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து இளைஞர்களை சீரழிப்பதாகவும் குற்றம் சாட்டிய அவர் தமிழகத்தில் ஊழல், லஞ்சம் பெருகிவிட்டதாக விமர்சித்தார். ஊழல் கட்சிகளில் இருந்து வருபவர்களுக்கு ஊழல் மட்டும் தெரியும், அது அவர்களுக்கு பழக்கமாகிவிட்டது என சாடிய டாக்டர் பாரிவேந்தர் நல்லவர்களை சிந்தித்து தேர்ந்தெடுக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து வேங்கடத்தானூர் கிராமத்திற்கு வருகை தந்த டாக்டர் பாரிவேந்தருக்கு வண்ண பேப்பர்கள் தூவியும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடையே பேசிய அவர் கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதி மக்களுக்கு செய்த நற்பணிகள் குறித்து புத்தகமாக வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். வேங்கடத்தானூருக்கு எம்பி நிதியிலிருந்து 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ரேஷன் கடை கட்டி கொடுத்திருப்பதாக தெரிவித்த டாக்டர் பாரிவேந்தர் மக்கள் தேவைகளை நிறைவேற்றியதில் மன நிறைவாக இருப்பதாக கூறினார். பிரதமர் மோடி கடந்த 10 ஆண்டுகளாக ஊழல், லஞ்சம் இல்லாத சிறப்பான ஆட்சியை நடத்தினார் என்றும் தமிழகத்தில் உள்ள அமைச்சர்கள் ஊழலில் பழக்கப்பட்டவர்கள் என்றும் கூறினார். ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக ஊழல் செய்யும் திராவிட திருவாளர்களை அப்புறப்படுத்த வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். சுட்டரிக்கும் சூரியனை போல் சூரிய கட்சியும் அதிக அளவில் ஊழல் செய்கிறது என டாக்டர் பாரிவேந்தர் விமர்சித்தார். துறையூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செங்காட்டுப்பட்டி கிராமத்தில் வாக்கு சேகரித்த டாக்டர் பாரிவேந்தர் தனது சொந்த நிறுவனங்கள் மூலம் கிடைத்த வருவாயிலிருந்து 118 கோடி ரூபாய் செலவு செய்து 1200 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கியதாகவும் இந்தியாவில் எந்த எம்பியும் இதுபோல் செய்ததில்லை எனவும் குறிப்பிட்டார். மோடியின் சிறப்பான ஆட்சியால் இந்தியா பெருமை அடையப் போவதாக பேசிய டாக்டர் பாரிவேந்தர் திமுக என்றாலே லஞ்சம், ஊழல் தான் என சாடினார். நல்லவர்களை தேர்ந்தெடுக்க தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கீரம்பூர் பகுதிக்கு வருகை தந்த டாக்டர் பாரிவேந்தருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பொதுமக்களிடையே பேசிய அவர் பெரம்பலூர் தொகுதியில் ரயில்வே திட்டம் நிச்சயமாக கொண்டு வரப்படும் என்றும் அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பிரதமர் மோடியை உலக நாடுகள் பாஸ் என அழைப்பதாக பாரிவேந்தர் புகழாரம் சூட்டினார். கடந்த முறை அளித்த வாக்குறுதிகளை முழுவதுமாக நிறைவேற்றிவிட்டு தற்போது மீண்டும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்க வந்திருப்பதாக டாக்டர் பாரிவேந்தருக்கு தெரிவித்தார். துறையூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புத்தனாம்பட்டி கிராமத்திற்கு வாக்கு சேகரிக்க வந்த டாக்டர் பாரிவேந்தருக்கு மாலை அணிவித்து வான வேடிக்கை முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அங்கிருந்த மக்களிடையே உரையாற்றிய அவர் கடந்த முறை போன்று இந்த தேர்தலிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஊழல் கட்சியிலிருந்து வரும் நபரை புறக்கணித்துவிட்டு மக்கள் சேவையாற்றும் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தொகுதி மக்கள் எதிர்பார்க்கிற அத்தனை தேவைகளும் உறுதியாக நிறைவேற்றி தரப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை தேர்தலில் நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களை ஊழல் பண்ணாத, லஞ்சம் வாங்காத அந்த பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் அனுப்ப வேண்டும். அந்த வகையில் இன்னைக்கு மோடி அவர்கள் 10 ஆண்டு காலமாக மிக சிறப்பாக டெல்லியில் ஆட்சி புரிகிறார். அந்த அங்கே ஊழல், லஞ்சங்கிற பேருக்கு இடமில்லைங்க. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் லஞ்சம், ஊழல் வாங்குவதாக இருக்கிறாங்க. கட்சிகளும் ஊழல் கட்சிகள் தான் இருக்கிறது. ஊழல் கட்சிகள் தான் நாடாடு கொண்டிருக்கிறது. இந்த நிலையை நீங்கள் செய்ய வேண்டியது நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஊழல் கட்சியிலிருந்து ஊழல் கட்சியில் நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். யாரு? தமிழ்நாட்டில் எல்லாம் ஊழல் கட்சிகள் தான். பாரதிய ஜனதா கட்சியோட இந்திய ஜனநாயக கட்சி தான், இதெல்லாம் ஊழல் கட்சிகள் தான். ஆனால் அந்த ஊழல் கட்சியிலிருந்து வருகிற
அந்த குடும்பத்திலிருந்து வருகிற யாரையும் இன்னைக்கு போட்டியிடுகிற எவரையும் நீங்க வாக்களித்து வெற்றி பெற செய்யக்கூடாது. ஏனென்றால் அங்க நல்ல ஒரு ஆட்சி, நல்ல தூய்மையான ஆட்சி இருக்கு. நல்ல பால், குடம்பூரா பால். ஆனா விஷம் போடுற மாதிரி இங்க இருந்து ஊழல் கட்சி கொண்டு போய் அவங்க ஊழல் கட்சி ஆக்கி விடாதீர்கள்.